இந்த ப்ளூபெர்ரியில என்னென்னலாம் நற்குணங்கள் இருக்கு, எவ்வளோ போஷாக்கு அடங்கியிருக்குன்னு ஒரு நலனை தேடி தகவல் போட்டோம். அந்த தகவல் போட்டது தான் நல்லதெல்லாம் இருக்கட்டும் சரி, ஆனால் அதோட விலை வாங்குற மாதிரியா இருக்கு, அதுவும் எல்லா கடையிலுமா கிடைக்குதுன்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள். சரி, ப்ளூபெர்ரிக்கு மாற்றா என்ன பழம் இருக்கு அப்படின்னு தேடி பார்த்ததுல நம்மளுக்கு கிடைச்சது நாவல் பழம்னு சொல்லக்கூடிய பிளாக் ஜாமுன். ப்ளூபெர்ரியில வைட்டமின் சி, வைட்டமின் கே, ஃபைபர் நிறைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம மேங்கனீஸ், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. நம்ம நாவல் பழத்துல வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த ரெண்டு பழங்களிலுமே பொதுவா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நம்மளை இளமையா வச்சுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. ப்ளூபெர்ரி தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால அதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ குணம், நம்ம ஹிருதயத்தை பாதுகாப்பா பார்த்துக்கக்கூடிய தன்மை ப்ளூபெர்ரியில இருக்கிற போஷாக்குகள்ல இருக்கு. இதுவே நாவல் பழத்துல பார்த்தோம்னா ஈறுகளை வலிமையா வச்சுக்கக்கூடிய அத்தனை போஷாக்கும், நம்ம ஒட்டுமொத்த ஓரல் ஹைஜீனையுமே நல்லா பாதுகாக்கக்கூடிய போஷாக்குகள் நாவல் பழத்துல அடங்கியிருக்கு. இது எல்லா விஷயத்தையும் விட முக்கியமா நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ளூபெர்ரியும் சரி, நாவல் பழமும் சரி ஒரு நல்ல உணவுன்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பா நாவல் பழம் காலங்காலமா நம்ம ஊர்ல நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க தங்களோட ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு நாவல் பழம் பல காலமா உதவி இருக்கு. இந்த வகையில ரத்த சர்க்கரையை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு நாவல் பழம் தான் ஒரு சிறந்தது அப்படின்றது ஒட்டுமொத்த கருத்தா இருக்கு. இது எல்லாத்த விட கேலரிகள், உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த கேலரியை ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. அந்த வகையில ப்ளூபெர்ரியை விட கேலரிகள் நம்ம நாவல் பழத்துல கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. எடையை குறைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல உணவாவே அமையும். ப்ளூபெர்ரிக்கு ஒரு நல்ல மாற்றா நாவல் பழம் அமையுமான்னு கேட்டா கண்டிப்பா அமையும். என்னதான் ப்ளூபெர்ரியில இருக்கிற கே வைட்டமின் மாதிரியான வைட்டமின்கள் நம்ம ஊர் நாவல் பழத்துல இல்லைனாலும் இதர போஷாக்குகள்ல கொஞ்சம் கூட சலைச்சதில்ல நாவல் பழம். அதனால ப்ளூபெர்ரி கிடைக்காதவங்க நாவல் பழத்தை உங்க உணவு பழக்கத்துல கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. உங்க நலனை தேடி நான் இன்பசேகரன்.